Hello everyone, இது வந்து ஜூன் 1 கரண்ட் அஃபேர்ஸ் 2026 ஓடது. ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் ஒரு 10 டாபிக் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் போர்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸ் வந்து சர்பானந்தா சோனோவால் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதனால அப்படின்னா போர்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியாவில் இருக்கிற போர்ட்ஸ், இந்த போர்ட்ஸோட துறைமுகங்களோட பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே தான் இந்த இண்டெக்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா சாகர் அங்காலன் ஃப்ரேம் ஒர்க். இந்த இண்டெக்ஸ்க்கு கீழே எதை எவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரை பல்க், லிக்யூட் பல்க், கண்டெய்னர் கார்கோ, இது எல்லாத்தையுமே வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ட்ரை பல்க் அப்படின்னா வந்து என்னென்னா இப்போது கோதுமை அந்த மாதிரி சாலிடான பொருட்கள் வந்து ஷிப் மூலமாக நம்ம போர்ட்டுக்கு வரும்ல, அதுதான் வந்து ட்ரை. லிக்யூட் அப்படின்னா வந்து பெட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிக்யூடு. இன்னொன்று வந்து கண்டெய்னர்னால் அந்த கண்டெய்னர் வந்து நல்ல சாலிடாக இருக்கா, நல்ல தண்ணியெல்லாம் உள்ளே போகாத மாதிரி கண்டெய்னர்லாம் நல்ல சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இந்த வேரியன்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா கார்கோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த உள்ளே வர அந்த ஷிப்பை வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது திரும்பி அந்த போர்ட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ டைம் வந்து அங்கேயே நிற்குது, டிராஃபிக் ஆகி நிற்குதா அப்படின்றத பார்க்குறது. அப்புறம் வெயிட்டிங் டைம், அதுக்கப்புறமா வந்து கண்டெய்னர் எல்லாத்தையுமே வந்து டுவெல் பண்ணுற டைம், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு பார்க்குறாங்க. ஓகேவா? இன்னும் அடிஷ்னல் லான்ச்சஸ் என்ன அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்க்கு வச்சுட்டு வந்து இதில் வந்து சில ஸ்கீம்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ்க்கு கீழே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இ-நாவிக் கிரீவன்ஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லி, இதில் வந்து என்னென்னா இப்போது ஒரு ஷிப்பில் வந்து ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணி போகிறாங்கல்ல அந்த எம்ப்ளாயி, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த போர்ட்டலில் அவங்க வந்து தெரிவிக்கலாம். அதுக்காக இந்த இ-நாவிக் கிரீவன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இ-சமுத்ரா ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல். இப்போ ஒரு ஷிப்பை வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பேப்பர் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இ-சமுத்ரா ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து இந்த ஷிப்புக்குங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அவங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர் மாடியூல். இப்போ வந்து ஷிப்புக்கு உள்ளே வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் மாடியூலையும் வந்து இந்த இண்டெக்ஸ்க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதையும் வந்து அதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஷிப் ரீசைக்ளிங். இப்போ ஒரு ஷிப் இருக்குது அப்படின்னா அந்த ஷிப் வந்து ஒரு சர்டன் இயர் வரை தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அதை ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரீசைக்கிள் பண்ணுறதுக்குள்ள அந்த கிரெடிட் அமௌண்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு இண்டெக்ஸ்க்கு கீழேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த ஒரு டாபிக்ல இருந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டெக்ஸ் டாபிக்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இது எந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே லான்ச் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து சாகர் அங்காலன். இன்னொன்று வந்துட்டு அதில் ஒரு 3 கார்கோ செக்மெண்ட்ஸ் சொல்லியிருப்பேன்ல, ட்ரை, லிக்யூடு, இன்னொன்று அந்த கண்டெய்னர் எப்படி வந்து எவால்வேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த செக்மெண்ட்ஸ் வச்சு எவால்வேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மொத்தம் 3 செக்மெண்ட்ஸ். இன்னொன்று வந்து எந்த மினிஸ்ட்ரி இதை லான்ச் பண்ணாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். இதோட மினிஸ்டர் யாருன்னு தெரியும், சர்பானந்தா சோனோவால். இவர் தான் வந்து இந்த இண்டெக்ஸையே லான்ச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா ஏஎம்என்எஸ் இந்தியா. இது வந்துட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து எஸ்ஐபி அப்ரூவல் வந்து இதுக்கு கிடைக்குது. எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா பிஎம் சேது அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே. பிஎம் சேது திட்டம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கில் எஜுகேஷன் சம்மந்தமாக உள்ள இந்த திட்டம். ஓகேவா? அந்த இதுக்கு கீழே வந்து என்ன அப்படின்னா
இந்த ஏஎம்என்எஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஏஎம்என்எஸ் அப்படின்னா இது ஒரு கம்பெனி, ஓகேவா? அர்சலார் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் கம்பெனி. ஓகே, ஸோ இந்த ஆர்சலார் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் கம்பெனி இந்தியா, இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்ரூவ்ட் அண்டர் எஸ்ஐபி அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து இந்த கம்பெனி இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் ஐடிஐ காலேஜஸ் இருக்குல்ல, அந்த காலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்ணுறது, அதுக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க பிஎம் சேதுக்கு கீழே. ஸோ அந்த திட்டம் படி இவங்க ஒரு எஸ்ஐபி வந்து சப்மிட் பண்ணுவாங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி சப்மிட் பண்ண அந்த எஸ்ஐபியை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணணும். அதை அப்ரூவ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபினா, ஓகேவா? அதை அப்ரூவ் பண்ணி ஓகே நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்ட்டு அந்த ஸ்கீமுக்கு கீழே ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க. இதில் 60,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ்க்கு தான் இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட்டு செயல்படுத்த போகிறாங்க. அங்கே இருக்கிற ஐடிஐ காலேஜஸை இந்த ஸ்டீல் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு அந்த காலேஜஸில் வந்து ஒரே ஒரு ஹப்பை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் தான் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அங்கே ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் காலேஜை தேர்ந்தெடுத்து அந்த காலேஜில் இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு அந்த காலேஜில் உள்ளவங்கலாம் வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கணும்ல, அதுக்குன்ட்டு அவங்களுக்கு சில மிஷின்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மிஷினை வந்து அந்த கவர்மெண்ட் காலேஜில் கொண்டு வச்சிருவாங்க. அந்த கவர்மெண்ட் காலேஜை சுற்றி இருக்கிற மற்ற காலேஜஸ் எல்லாம் என்னன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இதை மிஷினை யூஸ் பண்ணிட்டு திரும்பியும் அவங்களோட காலேஜஸ்க்கு வந்து போயிடலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த பிரதான் மந்திரி பிஎம் சேது திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஐடிஐஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணுறது. பிஎம் சேதுவோட ஃபில் ஃபார்ம் வந்து பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ், ஓகேவா? இதில் கீ ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த பிஎம் சேது பார்ட்னர்ஷிப் கீழே வந்திருக்குது. இதில் வந்துட்டு ஒரு 1000 கவர்மெண்ட் ஐடிஐஸை வந்து அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் விசாகப்பட்டினம் தான் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பிளேஸாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள ஐடிஐஸை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. இது நான் சொன்ன மாதிரி தான் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்னா ஒரு சக்கரம், அந்த சக்கரத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த அச்சாணி தான் ஹப்பு, அதை சுற்றி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து ஸ்போக்கு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் காலேஜை சூஸ் பண்ணி அந்த இடத்துல மிஷினை கொண்டு வைக்கிறாங்கல்ல, அதுதான் ஹப். மற்ற எல்லாமே ஸ்போக். இந்த ஸ்போக் காலேஜஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹப்புக்கு வந்து அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணிட்டு திரும்பியும் அவங்க காலேஜஸ்க்கே போயிடலாம். இது மூலமாக என்ன கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட், ஒரே ஒரு ஹப்பை சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்க மிஷின்ஸோ இல்லை அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களை எஜுகேட் பண்ணிக்கலாம் நல்ல, ஓகேவா? இதுல இருந்து என்ன அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா பிஎம் சேது மூலமா எத்தனை ஐடிஐஸ் வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா 1000. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து இந்த பிஎம் சேது ஆப்ரேஷனலைஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ். எஸ்ஐபி அப்ரூவ்ட் ஃபார் விச் ஐடிஐ கிளஸ்டர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து விசாகப்பட்டினம், அங்கே ஆந்திராவில் விசாகப்பட்டினம்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐபி வந்து இப்போ வரப்போகுது. ஸோ இதுல இருந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான். இதில் வந்து இந்த பிஎம் சேது திட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2025லே கொண்டு வந்துருவாங்க. அக்டோபர் 4ல் வந்து இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது லான்ச் பண்ணி இது வந்து இனாகிரேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் வந்து ஆயிருக்கு, ஓகேவா? அடுத்து தேர்ட் வந்து என்ன அப்படின்னா இது AUKUS பில்லர் 2 UUV ப்ராஜெக்ட்னு போட்டிருக்காங்களா. இதில் வந்து இந்த AUKUS இது என்னன்னா இந்த ஒரு 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வராங்க, ஓகேவா?
என்னன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து இப்போ நம்ம என்னெல்லாம் இருக்கும், அண்டர் கிரவுண்டில் வந்து இருக்கிற அவங்களோட, அதாவது ஆகஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ், ஓகேவா, இவங்க தான் இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ட்ரோனை வந்து அனுப்ப போகிறாங்க. எதனால அப்படின்னா அங்கே இருக்கிற கேபிள்ஸ், அங்கே வந்து டேட்டா கேபிள்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக, ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் வந்து இவங்களோட இந்த டேட்டா கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேணும்னே ஏதாவது சாபடேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால இவங்க சேர்ந்து உருவாக்க போகிறது தான் வந்து இந்த ட்ரோன். ஸோ இவங்க ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏ, ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணுறாங்க. இந்த யூயூவி அப்படின்னா என்னென்னா அன்க்ரூட் அண்டர்சி வெஹிக்கிள்ஸ், கீழே வந்து ட்ரோன்ஸ் வந்து அனுப்ப போகிறாங்க. இதை டெவலப் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு அந்த வெஹிக்கிள்ஸை, ட்ரோனை. அன்க்ரூட் அப்படின்னா வந்துட்டு அது உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த ட்ரோன் போய் அந்த இடத்த வந்து யாரும் மற்ற கண்ட்ரீஸில் உள்ளவங்க வந்து நம்ம இதை சாபடேஜ் பண்ண வராங்களா என்ன அப்படிங்கிறத அண்டர் கிரவுண்டில் ஒரு ட்ரோன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, டெவலப் பண்ண போகிறாங்க. இது எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பில்லர் 2ல ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பில்லர் 1 அப்படின்னு ஒன்று வந்துருந்துச்சு. இதில் வந்து ஒரு க்ரூடு ஷிப் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. இதில் வந்து என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அண்டர்சி ரோபோட்டிக்ஸ், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், ஓகேவா. இது எல்லாத்தையுமே வந்து இந்த 3 விஷயத்தையும் அவங்க வந்து இதுக்கு கீழே கொண்டு வராங்க. இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். இது வந்து இந்த 3 கண்ட்ரிஸ் தான், நேம் வச்சு நம்ம எழுதிடலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்டர் பில்லர் 2 அப்படின்னா இந்த யூயூவி டெக்னாலஜி, அன்க்ரூட் அந்த அண்டர்சியில் வந்து இந்த வெஹிக்கிளை கொண்டு வராங்க அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ தான் வருது. பட் இந்த யூகே, யூஎஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2021 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. இப்போ 4th பேங்க் ஆஃப் பரோடா, இவங்க வந்து என்னன்னா பிஓபி பே, இப்போ ஜிபேலாம் இருக்குல்ல, அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா வந்து பிஓபி பே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிஓபி பேக்கு கீழே இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொபைல் ஓஎஸ் நேட்டிவ் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம இப்போ ஃபோனில் போயிட்டு ஜிபே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு யூபிஐ பின் வந்து நம்ம கொடுப்போம், ஓகேவா. இதில் வந்து என்னென்னா நம்ம பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன், ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லைன்னா நம்ம வந்து ஃபேஸை வச்சு நம்ம அந்த இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து மற்றவங்க முன்னாடி கடையிலலாம் வச்சு யூபிஐ பின் வந்து போட்டு யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இதை தடுக்கலாம். அப்படிங்கிறனால இது ஒரு ஃபீச்சராக இந்த பேங்க் ஆஃப் பரோடா பேக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு ஜிபேல என்னோட ஒரு அக்கௌண்ட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ தட் நான் என் டெபிட் கார்டுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பரை வந்து அதில் வந்து கொடுத்து தான் எனக்கு யூபிஐ பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக என்னென்னா, என்னோட ஆதார் கார்டில் எனக்கு இருக்கிற அந்த ஃபேஸை வந்து எடுத்துட்டு என்னோட ஃபேஸை வந்து நான் ஜஸ்ட் காமிச்சாலே போதும், டெபிட் கார்டை வந்து நான் யூஸ் பண்ண வேணாம் இந்த பிரிண்ட் செட் பண்ணுறதுக்கு, யூபிஐ பின் செட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஐஓடி பேஸ்ட் பேமெண்ட். இப்போது இது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து எதனால என்னன்னா ஒரு 5000 அந்த லிமிட்டுக்கு உள்ளே தான் வந்து இருக்கும். இப்போ ஐஓடி பேஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு காரில் போகிறேன் அப்படின்னா அந்த காரில் வந்து காரோட டேஷ்போர்டில் இப்போ நிறைய கார்ஸ்லாம் வந்து டேஷ்போர்டில் சிம் கார்டோட பிளேஸ் ஆகி வருது, ஓகேவா. சிம் கார்டுக்கு ஒரு இடம் வச்சு அந்த மாதிரி பிளேஸ் ஆகி வருது. அதில் நான் ஒரு சிம் கார்டு போட்டு என்னோட காரில் நான் வந்து ஒரு டோல்கேட்டுக்கு போகும்போதோ என்னோட வாய்ஸ் இது மூலமாகவோ நான் வந்து என் கார்லேயே வந்து அதை பே பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேமெண்ட்டாக
கொண்டு வந்திருக்காங்க. பட் இது எல்லாமே லிமிட் வந்து 5000 அதுக்குள்ள தான். ஸோ தட் கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும், ஈஸியாக பண்ணிக்கலாம். இன்னொன்று மற்றவங்க கிட்ட வந்து நம்ம யூபிஐ பின் வந்து மற்றவங்க பார்க்குறது மூலமாக நம்மளுக்கு எதுவும் வந்து ப்ரைவசி இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த ஒரு இதை வந்து பேங்க் ஆஃப் பரோடா பே வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ். ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட் இது என்ன, பயோமெட்ரிக் டிரான்சாக்ஷன் 5000 தான் லிமிட். இன்னொன்று வந்து நான் யூபிஐ பின்னை திரும்பியும் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா என் ஃபேஸை நான் வந்து அதில் காமிச்சாலே போதும், திரும்பியும் யூபிஐ பின்னை வந்து நான் ரீசெட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஐஓடி பேமெண்ட்ஸ் த்ரூ கனெக்டட் டிவைசஸ். ஸோ என்ன நான் டிவைஸ் வச்சுருக்கனோ அந்த டிவைஸ் மூலமாகவே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஐஓடி பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். லைக் காரில் போகிறேன் அப்படின்னா அதில் சொன்னேன்ல அந்த ஒரு எக்ஸாம்பிள். இதில் என்னென்ன மாதிரி இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ண அந்த பேங்க்கு என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து அலவுட் அப் டு 5000 தான். எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஃபேஷியல் ஆத்தென்டிகேஷன் பண்றாங்க அப்படின்னா யூஐடிஏ, எல்லாருக்கும் தெரியும், ஆதார். 5வது டாபிக் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் இன்டெலிஜென்ஸ். இது என்ன, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு பேங்க் அப்படின்னு கேட்டால் கிடையாது, நான் பேங்கிங் அப்படி தானே. இங்கே வந்து நம்ம லோன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஜஸ்ட் லைக் முத்தூட் அந்த மாதிரி தான் பஜாஜ் ஃபின்சர்வும். இதில் என்ன அப்படின்னா இவங்க வந்து ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க பஜாஜ் ஃபின்சர்வ். யாரு கூட சேர்ந்து அப்படின்னா ஐஐடி பாம்பேயோட சேர்ந்து இந்த ஒரு இதை பண்ணுறாங்க. இதுக்கு கீழே இவங்க என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? அடுத்து சைபர் செக்யூரிட்டி. இப்போ நம்ம செக்யூரிட்டி அப்படின்னால என்ன, ஏதோ ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறது, கரெக்டா? அப்போ நம்மளோட டீட்டெயில்ஸை நெட்வொர்க் மூலமாக வந்து நம்மளோட இன்டர்நெட்டோ இது மூலமாகவோ நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸோ எதையோ வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களோட ஃபோன் என்ன ஆயிடுச்சு, ஃபோனை வந்து ஹேக் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து ஹேக் பண்ணி விட்டுட்டு அதே ஃபோன் நம்பரை இன்னொருத்தவங்க வந்து அதை எடுத்து அதில் வர ஓடிபியை வச்சு ஒருத்தவங்களோட ஃபுல் பென்ஷன் பேமெண்ட்டையுமே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேஸுக்கு அப்புறமா தான் வந்து இந்த நிறைய சைபர் செக்யூரிட்டியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ அவர் ஒரு வோடஃபோன் சிம் கார்டு வச்சுருந்தாரு, அந்த டைமில் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விட்டாங்க. அது குவாண்டம் டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் ரொம்ப ஸ்பீடாக வந்து எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஸோ அது அப்புறம் ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ். ரீட்டைல்னால் தெரியும், ரீட்டைல் பிஸ்னஸ், ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, மக்களுக்கு செல் பண்ணுற ஷாப்ஸ். அந்த ஷாப்ஸில் அஃப்கோர்ஸ் அது எல்லாத்துக்கும் தான் வந்து பேங்கிங் இது வந்து தேவைப்படும், கரெக்டாக? ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஐஐடி பாம்பேயோட சேர்ந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 5 வருஷத்துக்கு 1500 to 2000 crore வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பஜாஜ் ஃபின்சர்வ் எந்த ஐஐடியோட பார்ட்னர் வச்சுருக்காங்கன்னா பாம்பே. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து 1500 to 2000 crore. என்னென்ன ஃபோக்கஸ் ஏரியா நான் சொன்னேன், அந்த ஒரு 4 ஃபோக்கஸ் ஏரியா சொன்னேன்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அந்த இதெல்லாம், குவாண்டம் டெக்னாலஜிஸ், அந்த 4 ஃபோக்கஸ் ஏரியா. அடுத்த டாபிக் வந்து காமன் லேண்டிங் போர்ட்டல் ஃபார் அன்கிளைம்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ். அன்கிளைம்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸுக்கு ஏற்கனவே வந்து நம்மளுக்கு நிறைய போர்ட்டல் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருப்போம், அன்கிளைம்டு அசெட்ஸ் போர்ட்டலுக்கு நிறைய ஒரு 4 போர்ட்டல் வந்து தனியாகவே இதுக்கே லான்ச் ஆயிருக்கு. என்னன்னா பேங்க் டெபாசிட், பேங்க்ல வந்து ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவாங்க, அதை திரும்பி எடுத்திருக்கவே மாட்டாங்க. இதுக்கு ஆர்பிஐயே வந்து ஆர்பிஐ உட்கம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை இது பண்ணாங்க, அன்கிளைம் டெபாசிட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல். இதில் வந்து நீங்கள் உங்களோட கிளைம் ஆகாத இதை ஆகாத டெபாசிட் நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெபாசிட் இன்க்ளூட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். இப்போ நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன், அந்த காலேஜை நான் முடிச்சுட்டு என் ஊருக்கு வந்துட்டேன். இப்போ நான் படித்த காலேஜில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க்கில் ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நான் வந்து எடுக்காமலே என் வீட்டுக்கு வந்துட்டேன், அது அப்படியே அன்கிளைம்டாக அப்படியே இருக்கும். ஸோ அது நான் எடுத்திருக்க மாட்டேன், இல்லை மறந்துருப்பேன், அது அப்படியே இருக்குமா?
ஸோ இது நான் வந்து என்னோட அட்ரஸை மாற்றிருக்கலாம், அவங்களால என்னை காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம் பேங்க்லேருந்து. ஸோ இது எல்லாமே என்னோட அன்கிளைம்டு இதெல்லாம் நான் போயிட்டு இந்த போர்ட்டலில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐயில் உட்கம் போர்ட்டல், அதே மாதிரி இன்சூரன்ஸ்லேயுமே வந்து ஒரு போர்ட்டலாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்சூரன்ஸுமே நிறைய பேர் இது பண்ணிட்டு அன்கிளைம்டாக விட்டுருப்பாங்க கரெக்டாக. ஸோ ஈரிடாய் வந்து பீமான்னு நினைக்கிறேன் அந்த அதை இது பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்குமே வந்து மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலும், ஷேர்ஸ் டிவிடெண்ட்ஸு இதுக்குமே ஒரு போர்ட்டல், இது எல்லாத்துக்குமே நம்ம அப்படி நிறைய அப்படியே அன்கிளைம்டாக இருக்குது. எத்தனையோ கோடி வந்து அன்கிளைம்ட் அமௌண்ட் வந்து பேங்க்கு, இன்சூரன்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு இதை லான்ச் பண்ணுறாங்க. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த பட்ஜெட் போடுவாங்கல்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸு, அதையும் சேர்த்து ஒரு 4 இது இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இவங்க தான் வந்து இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி ஏன்னா அது தனித்தனியாக இருக்கிறனால இதை ஒன்றா சேர்த்து லான்ச் பண்ணியிருக்கலாம். இதை லான்ச் பண்ணது இவங்க, டெவலப் பண்ணது, இதை உருவாக்குனது யார் அப்படின்னா இது அன்கிளைம் பேங்க் டெபாசிட்ஸ் அந்த போர்ட்டல் மூலமாக சர்ச் பண்ணுறது, அது ஓகே. இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ், ஷேர் டிவிடெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் அலையன்ஸ். இது ஒன்றும் இல்லை, மொத்தம் 12 பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்குது. இந்த 12 பப்ளிக் செக்டார் பேங்க்குமே சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் அலையன்ஸ். இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் அலையன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, இந்த போர்ட்டலை அன்கிளைம்டு டெபாசிட் போர்ட்டல் அப்படிங்கிறது இவங்க லான்ச் பண்ணது தான். சாரி, இவங்க டெவலப் பண்ணது, அதை லான்ச் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஓகேவா, இதில் ஒரு கேம்பெயின் வந்து இவங்க நடத்தியிருப்பாங்க. என்னன்னா யோர் மணி யோர் ரைட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டலில் லான்ச் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்கலாம், பப்ளிக் செக்டார் பேங்க். ஓகேவா, அலையன்ஸ். ஸோ எது இந்த போர்ட்டல் எதை லொக்கேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அன்கிளைம்டு ஃபினான்ஷியல் அசஸ் கிளைம் ஆகாமல் இருக்கிறது. ஓகேவா, அடுத்த டாபிக் சிஎஸ்ஆர் அமெண்ட்மெண்ட், ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல். இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்ஆர் அமெண்ட்மெண்ட்னா கார்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்களா, அவங்க வந்து சொசைட்டிக்காக ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஓகேவா, சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்கணும். எதனாலனா இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு 10 கோடி 15 கோடின்னு அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியால் சொசைட்டிலேருந்து அவங்க நிறைய விஷயத்த ப்ராஃபிட்டாக எடுத்துப்பாங்க. இப்போது அதே நேரத்தில் சொசைட்டிக்கும் நிறைய கெடுதலும் அந்த கம்பெனி மூலமாக நடக்கும். ஒரு கார் கம்பெனி தான் இருக்குது அப்படின்னா அந்த காரை உருவாக்கும் போது ஏர் பொல்யூஷன் எவ்வளோ ஆகுது சொசைட்டியில். ஸோ ஆனால் அவங்க டேர்ன் ஓவர் அந்த அளவுக்கு எடுப்பாங்க. அப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் வந்து கம்பல்சரியாக சொசைட்டிக்குன்னு ஏதாவது பண்ணணும். ஸோ உங்களோட இதுலேருந்து ஒரு 2% 10% வரைக்கும் நீங்கள் வந்து சொசைட்டிக்கு ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் அந்த சிஎஸ்ஆர். ஓகேவா, ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், இவங்க தான் வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட டேர்ன் ஓவர்லேருந்து ஒரு 2% எடுத்து ஒரு என்ஜிஓட்டு கொடுத்துருவாங்க. அந்த என்ஜிஓ வந்து ஸ்கூல்ஸோ ஏதோ கெட்டுறது இல்லை மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இவங்க வந்து அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கம்பெனிஸ் இவங்க வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜிஓ பண்ணுறதை இவங்க வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து இதை அமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சோஷியல் ஷேர்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இந்த சோஷியல் ஷேரை ஷேர் மார்க்கெட்டில் இருந்து இவங்களோட ப்ராஃபிட்லேருந்து ஒரு 2%ஓ 10% வரைக்கும் 2% ஒரு 10% வரைக்கும் அவங்க கொடுத்து அந்த ஷேரை வாங்கிக்கலாம். இப்போ இந்த வாங்கின ஷேர் இருக்குல்ல, அது வந்து டைரெக்டாக
சொசைட்டிக்கு ஏதோ பண்றதுக்காக அது யூஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த சிஎஸ்ஆர்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது கண்டிப்பா வந்து ஒரு இந்த கம்பெனிஸ் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ இவங்க வாங்குறாங்க இல்லையா இந்த டாக்குமெண்ட், இந்த ஒரு ஷேர் வாங்குறாங்கல்ல, இந்த ஷேருக்கு இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து ஜீரோ கூப்பன். ஜீரோ கூப்பன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது, ஜீரோ பிரின்சிபல் அப்படின்னு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுல இவங்க போடல. இவங்களுக்குன்னு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே நான் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜீரோ கூப்பன், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ பிரின்சிபல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. ஓகேவா? அதான் இது. ஓகே, நோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் நோ பிரின்சிபல் ரீபேமெண்ட். அது திரும்பி ரீபே பண்றது அந்த மாதிரி கிடையாது. இது எதுக்கு? சோஷியல் இம்பாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஃபண்ட் ரைஸ் பண்றது, அவ்வளவுதான். இதுல முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்னா 2% இருந்து 10% வரைக்கும் இந்த சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் அலவுடு. ஓகே, லிஸ்டட் ஆன் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நான் சொன்ன மாதிரி தான், ஸ்டாக் மார்க்கெட்ல போய் நீங்க அதை வாங்கிக்கலாம். இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்? இது என்ன ஃபில் ஃபார்ம்? ஜீரோ கூப்பன், ஜீரோ பிரின்சிபல். மேக்ஸிமம் சிஎஸ்ஆர் அலோகேஷன் வந்து 10%. இது யாரு ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்னால யார் ரெகுலேட் தான் பண்ண போறா? செபி தான். ஸோ அவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து கரூர் வைஸ்யா பேங்க். இவங்க என்னன்னா ஒரு ப்ரீமியம் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் தெரியும், அவங்க வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கிரெடிட் கார்டை வச்சு அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் ஆகும். அதே தான் அந்த கேவிபியும் ப்ரீமியம் கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 கார்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு கார்டு அது என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டை வச்சு நீங்க டெய்லி ஷாப்பிங் பண்ணிக்கலாம் தான். எவ்ரிடே ஷாப்பிங்க்கு யூஸ் ஆகுற கிரெடிட் கார்டு. சமாரா அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. இதை நம்ம டைனிங் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு, அதுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த சமாரா அப்படின்ற கிரெடிட் கார்டு. அடுத்து அல்டூரா. இது வந்து டிராவலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்டூரா கிரெடிட் கார்டை வச்சு எனக்கு இப்போ ஒரு இதுல ஒரு இது இருக்கு என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா, இந்த அல்டூரா வச்சு நான் டிராவல் பண்ணேன், இந்த கிரெடிட் கார்டை வச்சு நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு இதுல ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அதை வச்சு நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து வந்து எட்டர்னஸ் டாப் ப்ரீமியம், டாப் டயர் ப்ரீமியம். ஸோ எட்டர்னஸ் அப்படிங்கிறதா வந்து இவங்க கிட்ட இருக்கிறதுலே ஒரு டாப் டயர்ல இருக்கிற ஒரு கிரெடிட் கார்டு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இதுதான் ரொம்ப டாப்ல இருக்கிற ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நிறைய பெனிஃபிட்ஸ் அது மூலமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இதுல என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டை கொடுத்து இது மூலமா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கரெக்டா? அப்போ மொத்தம் எத்தனை கிரெடிட் கார்டு நான் சொல்லியிருந்தேன்? 4. ஓகே, இப்போ இந்த டிராவலர்ஸ்க்குன்னு உள்ள கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்டூரா. ஓகேவா? அது மாதிரி டாப் டயர் வேரியன்ட் அது என்ன அப்படின்னா எட்டர்னஸ். அடுத்த டாபிக் போயிடலாம். பிரம்மோஸ். பிரம்மோஸ் அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இது பிரம்மபுத்திரா வந்து இந்தியாவோட ரிவர். கரெக்டா? அது மாதிரி மாஸ்க்வா அப்படிங்கிறது வந்து ரஷ்யால இருக்கிற ஒரு ரிவர். இந்த 2 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு மிசைலை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கறனால அந்த மிசைலுக்கு வச்ச பேர் தான் இந்த பிரம்மோஸ். ஸோ அந்த மிசைலை உருவாக்குற அந்த கம்பெனிக்குமே உங்களுக்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸா சம்திங் அந்த கம்பெனி பேர் வந்து அப்படி வச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னா இந்த மிசைலை வந்து வியட்நாம் 6000 கோடி கொடுத்து வாங்குறாங்க இந்தியாட்ட இருந்து. அதுக்கு உள்ள அக்ரிமெண்ட் தான் வந்துட்டு இது. ஓகேவா? இந்தியா சைன் பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் டீல் வித் வியட்நாம். 6000 கோடி கொடுத்து இந்த வேல்யூல அவங்க வாங்குறாங்க. ஓகேவா? பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்குனதா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இது எத்தனை கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா 290 கிலோமீட்டர் இவ்வளோ ரேஞ்சில் போகும். ஓகே, இதோட ஸ்பீடு வந்து எப்போவுமே நம்ம ஸ்பீடை கணக்கிடும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ 2.8ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து இப்போ ஒரு ஸ்பீடுனா இது 3000 km/h ஸ்பீடில் போகும். அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறதான் வந்து அந்த ஸ்பீடு. km/hல கொடுக்காம MACHன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இப்போ ஒரு பெரிய கிலோமீட்டர் நான் சொல்றேன். ஓகே,
ஒரு 3000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அதை வந்து சுருக்கி சொல்கிறது தான் இது. என்னென்னா ஸ்பீடை சவுண்டை வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஒரு ராக்கெட்டோ ஏதோ இப்படி ஃப்ளை பண்ணுது அப்படின்னா அதோட சவுண்டு வரும். அந்த சவுண்டை விட 2 மடங்கு ஸ்பீடாக போகுது இந்த ராக்கெட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மேட்ச் 2.8. இந்த மிசைல் வந்து என்னன்னா, மிசைல் அப்படின்னு அவங்க பாம் கரெக்டாக, அந்த மிசைல் வந்து ஒரு போகிற ஸ்பீடு வந்து அதோட சவுண்டை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான். நியர்லி 2.8, 3 மடங்குக்கு நியராக. ஸோ 2.8 மேட்ச் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து லான்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை எதில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா லேண்டு, ஏர், சி, இது எல்லாத்துலேயுமே இந்த மூணுமே சரியா மூணுமே லான்ச் பண்ணுறாங்க. இதோட நேம் சொன்ன மாதிரி பிரம்மபுத்திரா மாஸ்கோவா ரிவர்ஸ், இந்த ரிவர்ஸ் வச்சு தான் இது பிரம்மாஸ் அப்படின்னு இதோட நேம் வந்து வந்திருக்கும். ஓகே, அடுத்து வந்து இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டீல இந்தியா கூட சேர்ந்து சைன் பண்ண கண்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியட்நாம். பிரம்மாஸ்ங்கிறது ஜாயிண்ட் வெச்சர் பிட்வீன் என்னென்ன கண்ட்ரிஸ்னா இந்தியா, ரஷ்யா. அந்த ஸ்பீட் ஆஃப் பிரம்மாஸ் நான் சொன்ன மாதிரி மேட்ச் 2.8. இதோட ரேஞ்ச் கேட்பாங்க 290 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து the last one, சந்திராயன் 2 2019ல நம்ம வந்து நிலாவில் லான்ச் பண்ணியிருப்போம். இந்த சந்திராயன் 2 சேட்டலைட் லான்ச்ட். இந்த லான்ச் ஆன சேட்டலைட்ல உள்ள ஒரு ரேடார் வந்து அந்த நிலாவில் அந்த லேண்டுக்கு கீழே ஐஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதுதான். ஓகேவா? சயின்டிஸ்ட் ஃப்ரம் பியரல் அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டிடெக்டட் பாசிபிள் சப்சர்ஃபேஸ் ஐஸ் பெனெத் லூனார் கிரேட்டர்ஸ். இந்த நிலாவில் இருக்கிற அந்த லேண்டுக்கு அடியில் அந்த கிரேட்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அடியில் இந்த ஐஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு அவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. which means dual frequency synthetic aperture radar. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிஷன் என்ன? சந்திராயன் 2 ஆர்பிட்டர். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். சந்திராயன் 2 எப்போ லான்ச் ஆச்சு? 2019ல 22 ஜூலை. இது வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா ஆப்ரேட்ஸ் இன் எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சந்திராயன் 2 ஆர்பிட்டர் எந்த மிஷன் டேட்டா வாஸ் யூஸ், விச் மிஷன் டேட்டா வாஸ் யூஸ்னா சந்திராயன் 2 ஆர்பிட்டர். எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணாங்க சொன்னேன், பிஆர்எல் அகமதாபாத்னா குஜராத்தில் இருக்குல்ல அங்கே. ஸோ என்னன்னா ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரி, இந்த லேப்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த டிஎஃப்ஆரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம், டூயல் ஃப்ரீக்வன்சி. நம்ம அந்த 2 ஃப்ரீக்வன்சியுமே சொல்லியிருப்பாங்க கரெக்டாக. எல் ஃப்ரீக்வன்சி வந்து இது கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ டூயல் ஃப்ரீக்வன்சி சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், அதுதான் இந்த டிஎஃப்ஆரோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.